தோத்திரம். கடந்த வாரத்தில் ஒரு செய்தி பார்த்தேன். 8ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு பையனுக்கு ஒரு கூட படிக்கிற பிள்ளை ஜூஸ் கொடுத்தா. என்ன கொடுத்தாளா? ஜூஸ் கொடுத்த கொஞ்ச நேரத்தில் பையனுக்கு வயிற்று போக்கு வந்தது. ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணாங்க. செக் பண்ணி பார்த்தா விஷம் குடிச்சிருக்கான். தோத்திரம். என்ன குடிச்சான்? விஷம் குடிச்சிருக்கான். தோத்திரம். அப்புறம் இதை யார் கொடுத்தா? கேமரால பார்த்தப்போ அந்த தோத்திர பொண்ணு இன்னொரு பையன்கிட்ட கொடுத்து இந்த ஜூஸ் அவனுக்கு குடிக்க கொடுத்துருக்கு. அந்த பொண்ணை பிடிச்சி விசாரிச்சப்போ இது அம்மா கொடுத்து விட்ட ஜூஸ். அம்மாவை கூப்பிட்டு விசாரிச்சா என் பொண்ணுக்கும் அந்த பையனுக்கு தான் படிப்புல போட்டி. அவன் நல்ல மார்க் வாங்கிக்கிறான், ரொம்ப உசத்தியா வந்துடுறான். இவனை தீர்த்து கட்டிட்டா என் பிள்ளை ரேங்க் 1. அல்லேலூயா. பிளான் எங்க உருவாது பாருங்க. அப்ப அவனை குறித்து தோத்திரம் அவங்க நினைவு தீர்த்து கட்டிடணும். அந்த 8ஆம் வகுப்பு பையன் பரிதாபமா இறந்து போயிட்டான். யோசித்து பார்க்கும்போது இது என்ன பெரிய 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 உத்தியோகத்துக்கான இன்டர்வியூல ஒருத்தன் எதிர்த்து வந்துடுறான். தோத்திரம். அவன் தீர்த்து கட்டிட்டா நமக்கு வேலை கிடைக்கும்னா அப்புறம் 8ஆம் கிளாஸ் படிக்கும் போது ஒரு அம்மாவுக்கு இருதயத்துல என் பிள்ளைக்கு போட்டி அந்த பையன் பயலை தீர்த்து கட்டிடணும்னு வெஸ்தே கொடுத்து கொண்டுட்டான். நான் நினைக்கிறேன் நமக்கெல்லாம் இது மாதிரி யாரெல்லாம் கொடுத்தாங்களோ தெரியல. நம்மளையெல்லாம் அழிக்க எவ்வளவு திட்டங்கள் வச்சாங்கன்னு தெரியல. ஏன்னா மனுஷனுடைய நினைவுகள் அப்படித்தான். அல்லேலூயா.